Hi guys, welcome back to VRC Smart Edu channel. So இன்னைக்கு நம்ம வந்து part 3 பார்க்க போகிறோம் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் இந்த மூணுத்தை பற்றியே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே வந்து நான் சால்வ் பண்ண போகிறேன். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கிளாஸ் முடிச்ச உடனே போயிட்டு நீங்கள் உடனே வந்து உங்களுடைய டெக்ஸ்ட் புக் எடுத்து நான் இப்போ இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் படித்து பார்க்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து ரிமெம்பர் ஆகும். அண்ட் இந்த பர்டிகுலர் திங்கை வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் என்னென்ன கொடுக்குறேனோ அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் டைமில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஃபைன், ரைட். அண்ட் நீங்கள் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலன்னா நான் வந்து அதோடய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் மேலே ஐக்கன்லேயும் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கும். ஸோ பார்ட் 1ல் வந்து நம்ம பேசிக் இன்ட்ரடக்ஷன் கவர் பண்ணியிருப்போம். பார்ட் 2ல் வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ பார்ட் 3ல் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெட் அஸ் கோ ஃபார் இனிஷியலி நமக்கு வந்து ஒரு கார் இருக்குது, ரைட்? இனிஷியலி நமக்கு வந்து ஒரு கார் இருக்குது. இப்போ இந்த கார் வந்து இப்போது இப்படி போகுது அப்படின்னா இது வந்து ஒரு மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த கார் இப்படி மூவ் ஆகி இந்த கார் வந்து எனக்கு இங்கே வருது. ஸோ நம்ம என்னென்னு டிஸ்கஸ் பண்ணோம், இது வந்து என்னுடைய இனிஷியல் பொசிஷன், இது என்னுடைய ஃபைனல் பொசிஷன் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு வர்றதுக்கு ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 20 மீட்டர் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பெராமீட்டரில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்ற பெராமீட்டரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த கார் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வெறும் டிஸ்டன்ஸ் மட்டும் கவர் பண்ணி டிஸ்டன்ஸ் மட்டும் இருந்தால் அந்த ஒரு பெராமீட்டர் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த கார் இங்கேருந்து இங்கே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சர்டன் ஸ்பீடு இருக்கணும், கரெக்டாக? அதுக்கு ஒரு சர்டன் ஸ்பீடு இருந்தால் தான் அந்த கார் வந்து என்ன பண்ணும், இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகும். ஸோ அது மூவ் பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் ஸ்பீடு வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அதை பற்றி தான் நம்ம இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ வாட் இஸ் ஸ்பீடு? ஸோ ஸ்பீட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் அ பெராமீட்டர். இது ஒரு பெராமீட்டர், லைக் டிஸ்டன்ஸ் இஸ் அ பெராமீட்டர். அந்த மாதிரி ஸ்பீடும் ஒரு பெராமீட்டர். இட்ஸ் கோயிங் டு டெல் ஹவு ஃபாஸ்ட் த ஆப்ஜெக்ட் வில் மூவ். அதாவது இந்த கார் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அப்படின்றது சொல்கிறது தான் ஸ்பீடு, கரெக்டாக? இப்போ இந்த கார் இங்கே இருக்குது, இந்த கார் இங்கே வருது. ஸோ இந்த கார் வந்து நான் இப்போ சொல்கிறேன், இந்த கார் வந்து 20 km/h வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டில் இந்த கார் போகுது. ஸோ அதுதான் வந்து ஸ்பீடு. ஸோ ஸ்பீட் it is the parameter that tells how fast the object moves. Okay, fine. But இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணுதுன்னு சொல்லுதே தவிர எந்த டிரெக்ஷனில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னு சொல்லலை, கரெக்டாக? இப்போ நான் வந்து ரைட் சைடு தான் வந்து 20 km போகிறேன்னான்னு எனக்கு தெரியாது. ஸ்பீடில் சொல்லும் போது 20 km ஸ்பீடில் போகிறேன், பட் அது ரைட்டில் போகிறேன்னா லெஃப்டில் போகிறேன்னாலாம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்பீடு வில் பி அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, நம்ம ஆல்ரெடி ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன, வெக்டார் குவான்டிட்டினா என்னன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஏன் ஸ்பீடு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டினா ஸ்பீடு வந்து வில் டிபெண்ட் ஒன்லி அப்பான் தி மேக்னிடியூடு மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம 20 km போகிறோன்னா அந்த 20 km மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அது எந்த டிரெக்ஷனில் போகுதுன்னு டிபெண்ட் ஆகிருக்காது. அதனால தான் ஸ்பீடு வந்து இட்ஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் இட் வில் டிபெண்ட் ஒன்லி அப்பான் தி மேக்னிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைன், இது வரைக்கும் கிளியர்? ஓகே, இப்போது ஸ்பீடை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம்? ஒரு இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஒரு ஃபைனல் பொசிஷன் ரீச் ஆகுது. ஸோ சர்டன் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது அண்ட் ஒரு பர்டிகுலர் டைமில் ட்ராவல் ஆகுது. அப்போது ஸ்பீடு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? எவ்வளோ டிஸ்டன்ஸை எவ்வளோ டைமில் வந்து டோட்டலாக வந்து அது கவர் பண்ணுதோ அதுதான் நம்மளுடைய ஸ்பீடு. ஸோ நம்மளுடைய ஆவரேஜ் ஸ்பீடு வில் பி ஈக்குவல் டு total distance traveled
total distance traveled divided by total time taken. ஓகேவா? ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தான் உங்களுக்கு ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ லைக் ஆவரேஜ் ஸ்பீட் என்னதுன்னா நம்ம டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து 20 மீட்டர்ஸ் வந்து டோட்டலாக நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை 20 மீட்டர்ஸை வந்து நான் லைக் ஒரு 20 செகண்ட்ஸில் வந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 20 செகண்ட்ஸ். ஸோ நான் இப்படி தான் வந்து டோட்டல் ஆவரேஜ் ஸ்பீட் வந்து கேல்குலேட் பண்ணுவேன். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடோட எஸ்ஐ யூனிட் எப்படி டிரைவ் பண்ணலாம்? வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஆவரேஜ் ஸ்பீட்? ஆவரேஜ் ஸ்பீடோட எஸ்ஐ யூனிட் என்னென்னா, டிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் மீட்டர், அண்ட் டைமோட எஸ்ஐ யூனிட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் செகண்ட். ஸோ மீட்டர் பர் செகண்ட் வில் பி த எஸ்ஐ யூனிட் ஆஃப் த ஸ்பீட். ஸோ த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் பர் செகண்ட். ஸோ இப்போது ஒரு டிவிஷனுக்கு கீழே செகண்ட் இருக்குன்னா அதை மேலே கொண்டு போனால் இன்வர்ஸில் எழுதிக்கலாம். ஸோ இதை எப்படி எழுதலாம்? மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் டு த பவர் -1 அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லைனா இங்கே பவர் 1 இருக்குது, டினாமினேட்டரில் பவர் 1 இருந்துச்சுன்னா நியூமரேட்டரில் போகும்போது பவர் -1 மாறிடும். அப்போ மீட்டர் பர் செகண்ட் டு த பவர் -1 அப்படின்னு மாறிடும். ஓகேவா? ஆர் யூ கிளியர் வித் திஸ்? ஃபைன். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட்னா நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்றது கேல்குலேட் பண்ணுவோம். இட் வில் பி பேஸ்ட் அப்பான் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை தி டோட்டல் டைம் டேக்கன். கிளியர்? நவ் ஸோ நவ் லெட்ஸ் டாக் அபவுட் யூனிஃபார்ம் விசஸ் நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். லெட் அஸ் கன்சிடர் an எக்ஸாம்பிள் ஆஃப் அ கார். ஒரு காரோட எக்ஸாம்பிளே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த கார் வந்து 50 கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு ட்ராவல் பண்ணுது. டோட்டலாக ஒரு கார் எடுத்துக்கிறோம், அந்த கார் வந்து 50 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதுதான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, யூனிஃபார்ம் மோஷன். ஃபைன். ஸோ இப்போ யூனிஃபார்ம் மோஷன்னா என்னென்னா, நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு காரை கன்சிடர் பண்ணுறேன். லெட் மீ கன்சிடர் அ கார் இனிஷியலி. ஸோ எனக்கு வந்து இங்கே ஒரு கார் இருக்குது. ஓகேவா? இனிஷியலி ஐ எம் ஹேவிங் அ கார் ஓவர் ஹியர். நவ் த கார் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஆரிஜின். நமக்கு எப்போவுமே தெரியும், ஒரு கார் இருக்கோ இல்லை பைக் இருக்கோ அதோடைய ஸ்டார்டிங் பொசிஷனை நம்ம ஆரிஜின் எடுத்துப்போம். இப்போ ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு வந்து யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என்னென்னா, இட் வில் கவர் equal distance at equal time interval and it will cover at constant speed. இப்போ நான் உங்களுக்கு டெஃபினிஷன் கொடுத்துட்டேன். இந்த டெஃபினிஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக இதை வந்து பிளாட் பண்ணலாமா? இப்போ ஒரு கார் இருக்குது அப்படின்னா, காரோ இல்லை பைக்கோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன? ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும், ஈக்குவல் டைம் இன்டர்வலில் ட்ராவல் பண்ணும், அண்ட் போகும்போது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வந்து போகும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போது இந்த கார் வந்து நமக்கு இருக்குது, இந்த கார் ஆரிஜினில் இருக்குது. ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னால் நான் இப்போ 50 கிலோமீட்டர்ஸை வந்து நான் எப்படி பிரேக் அவுட் பண்ணிக்கிறேன்னா 10 கிலோமீட்டர்ஸை நான் வந்து பிரேக் அவுட் பண்ணிக்கிறேன். அப்போ இனிஷியலாக ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோமா? இனிஷியலாக ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுது. அடுத்து ஒரு 10 கிலோமீட்டர்னால் 20 கிலோமீட்டர். அடுத்து ஒரு 10 கிலோமீட்டர்னால் 30 கிலோமீட்டர். அடுத்து ஒரு 10 கிலோமீட்டர்னால் 40 கிலோமீட்டர். அடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் அப்படின்னா 50 கிலோமீட்டர். ஸோ இதான் என்னுடைய ரீச்சிங் பாயிண்ட், டார்கெட் பாயிண்ட் 50 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கார் வந்து 10 கிலோமீட்டர்ஸ் போகுது. அப்போது எனக்கு ஈக்குவல் டைம் வந்து எடுக்கணும். இப்போ நான் காரை வந்து ஆரிஜின்லேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு 1 hour ஆச்சு அப்படின்னா 10 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டர் போகிறதுக்கும் எனக்கு 1 hour தான் ஆகும். 20லேருந்து 30 போகிறதுக்கும் 1 hour தான் ஆகும். 30 to 40 1 hour, 40 to 50 1 hour. ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ் வில் பி தேர். ஈக்குவல் டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ் தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அண்ட் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, அதாவது எவ்ரி 10 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணும்போதும் அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, அதாவது சேம் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும். ஸோ லைக் வி கேன் டெல் ஃபார் எவ்ரி 10 kilometers it travels and covers by 1 hour
ஓகே, தட் எவ்ரி 10 கிலோமீட்டர் 1 ஹவரில் கவர் பண்ணுது at a speed of 80 kilometer per hour. ஓகே, ஸோ இப்போது என்ன ஆகும்னா 0லேருந்து 10 கிலோமீட்டர் போகும்போதும் நான் 80 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் கொடுப்பேன். இப்போது நம்மளுடைய ஆக்சிலரேட்டர் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அப்படி கொடுக்கும்போது தான் நம்ம ஸ்பீடு வந்து கணக்கு பண்ணணும். ஸோ நம்ம அந்த வேகத்தில் தான் நம்ம போவோம். ஸோ நான் இப்போ யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா நான் 80 தான் கொடுப்பேன், 80லேருந்து காலை எடுக்க மாட்டேன், 80 தான் வச்சுருப்பேன், கடைசி வரைக்கும் 80 தான் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு 0லேருந்து 10 கிலோமீட்டர் போகும்போதும் 80 கிலோமீட்டர்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவேன், 10லேருந்து 20 போகும்போது 80 கிலோமீட்டர்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஓவரால் ஜேர்னி ஃபுல்லாக போகும்போதும் 80 கிலோமீட்டர் per hour தான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து யூனிஃபார்ம் மோஷனில் கண்டினியூஸாக நம்மளால் போக முடியாது, பட் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமில் நம்மளால் போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம யூனிஃபார்ம் மோஷனில் ஃபார் அ சர்டன் பீரியட் ஆஃப் டைம் நம்ம ட்ராவல் பண்ண முடியும், ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் ஜாம்ஸ் வந்து இருக்காது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம யூனிஃபார்ம் மோஷனில் போக முடியும். நெக்ஸ்ட் we are going to discuss non-uniform motion. non-uniform motion. ஸோ non-uniform motionன்றது நம்ம எவ்ரி டே டு டே ரெகுலராக பார்க்குறது தான். ஸோ இப்போ யூனிஃபார்ம் மோஷன் என்ன பார்த்தோமோ அதுக்கு ஆப்போசிட் தான் இருக்கும் நான்-யூனிஃபார்ம் மோஷன். என்னது? அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும். ஓகேவா? ஸோ இட் வில் ட்ராவல் unequal distance. Okay, so time intervals vary ஆகும். time intervals will vary because unequal distance it travels. No. Okay, so இங்க வந்து no constant speed, so speed keeps changing. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரெகுலராக டே டு டே நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறது தான் நமக்கு வந்து இதில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரைட், டெய்லி நம்ம கார்லேயோ பைக்லேயோ நம்ம டெய்லி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நார்மல் இந்தியன் ரோட்ஸில் நம்ம போகும்போது ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும், நமக்கு டிராஃபிக் ஜாம் இருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சர்டன் டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் கவர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இனிஷியலாக ஒரு 1 கிலோமீட்டர் போகிறேன்னா 1 கிலோமீட்டர் 10 நிமிஷத்தில் நான் போனேன்னா அடுத்த 1 கிலோமீட்டருக்கு 20 நிமிஷம் ஆகலாம். பிகாஸ் ஆஃப் டிராஃபிக் நிறைய விஷயங்கள் வந்து அங்கே ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் ஒரு சிட்டியில் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணும்போது போகிறோமோ அது வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இனிஷியலாக வந்து கார் வந்து எங்கே இருக்குது, இனிஷியலாக ஆரிஜினில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ கார் வந்து எப்படி மூவ் ஆக போகுது, அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு நான் கேல்குலேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கார் வந்து 10 கிலோமீட்டர்ஸ் போகுது, அடுத்து 30 கிலோமீட்டர்ஸில் நான் கேல்குலேட் பண்ணுறேன், 35, அடுத்து ஐம் கோயிங் டு கேல்குலேட் ஃபார் 45 கிலோமீட்டர்ஸ், அடுத்து ஐம் கோயிங் டு கேல்குலேட் ஃபார் 50 கிலோமீட்டர்ஸ். இப்படி நான் கேல்குலேட் பண்ணும்போது என்னுடைய டைம் இன்டர்வலுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அன்ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இப்போ 0 to 10 கிலோமீட்டர் வந்து எனக்கு ½ an hour ட்ராவல் ஆச்சு அப்படின்னா 10 to 30 கிலோமீட்டர் ஐ வில் பி டேக்கிங் 3 hours டு ட்ராவல். ஸோ 30 to 35 கிலோமீட்டர் ஐ வில் மே டேக் 1 hour டு ட்ராவல், தென் 2 hours டு ட்ராவல், தென் 1.5 hours டு ட்ராவல். இந்த மாதிரி த டைம் வேரிஸ். கரெக்டாக? ஃபைன். ஸோ லைக் சி நமக்கு என்ன ஆகும்னா இப்போது டிஸ்டன்ஸ் இன் சக்ஸசிவ் இன்டர்வல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய டைம் இன்டர்வல் எப்படி ஆகும். சி இங்கே பார்த்தோன்னா இது ஒரு இன்டர்வல் அண்ட் இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல். ஸோ டிஸ்டன்ஸ் இன் த சக்ஸசிவ் இன்டர்வல் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய ஸ்பீடுமே இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் 20 கிலோமீட்டர் per hour ஸ்பீடில் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து என்ன ஆகும், என்னோடய ஸ்பீடு அக்சலரேட்டர் நான் ப்ரெஸ் பண்ணேன், என்னோடய ஸ்பீடை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். கரெக்டாக? ஸோ என்ன ஆகும்னா கிளியராக இஃப் டிஸ்டன்ஸ் இன் சக்ஸசிவ் இன்டர்வல் அடுத்தடுத்த இன்டர்வலில் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்க்ரீசஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பீடுமே வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பீட் இன்க்ரீசஸ். ஸோ அதே தான் ஆப்போசிட். இப்போ டிஸ்டன்ஸ் இஸ் அ சக்ஸசிவ் இன்டர்வல் வந்து ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ இஃப் டிஸ்டன்ஸ் இஸ் அ
successive interval increases, then speed increases. If it decreases, then what happens? Speed will also decrease. Okay, that's opposite. So they are directly proportional to each other. So இப்போ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாகுது, அப்போ இந்த இடத்துல என்னுடைய ஸ்பீட் கம்மியாகும். இந்த இடத்துல வந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். டிஸ்டன்ஸ் கம்மியாகுது, ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ தட் இஸ் ஹவ். If your distance in a successive interval increases, then your speed also increases. If your distance in a successive interval decreases, அதாவது அடுத்தடுத்த இன்டர்வலில் ஸ்பீட் கம்மியாச்சுன்னா நம்மளுடைய டிஸ்டன்ஸுமே கம்மியாகும். Got it? So this is a basic idea that you need to know. Now let us solve the problem based upon the speed. Okay, so example 4.1 that's given in your textbook, அதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, consider two postmen, they start walking towards each other. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 2 and 10 யோஜனாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து 9 யோஜனாஸ் பர் டே ட்ராவல் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் வந்து 5 யோஜனாஸ் பர் டே ட்ராவல் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கணும் அப்படின்னா ரெண்டு பேருமே எப்படி ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 and 10 யோஜனாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் ரெண்டு பேருமே கவர் பண்ணணும். ஸோ இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸு. இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கணும்னா, இப்போ ஒருத்தர் இந்த டிஸ்டன்ஸில் இந்த டைரெக்ஷனில் போனாங்கன்னா இன்னொருத்தர் இந்த டைரெக்ஷனில் போகணும். அப்போ ரெண்டு பேருமே ஆப்போசிட் டிரெக்ஷனில் போய்கிட்டாங்கன்னா தான் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து ஒரு பர்சன் இருக்கார், ஓகேவா? இங்கே வந்து ஒரு பர்சன் இருக்கார். இப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எத்தனை டேஸ் ஆகும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா மீட் பண்ணிக்கிறதுக்கு? ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் வந்து 9 யோஜனாஸ் பர் டே வந்து வாக் பண்ணுறாரு. ஓகே, 9 யோஜனாஸ். செகண்ட் பர்சன் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 5 யோஜனாஸ் பர் டே வந்து வாக் பண்ணுறாரு. ஸோ அதாவது யோஜனாஸ்ன்றது ஒரு டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம எப்படி வந்து கிலோமீட்டர் மீட்டர் சொல்கிறோமோ அந்த மாதிரி ஒரு கால்குலேட்டிங் யூனிட். ஓகே, ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ண ஒரு யூனிட். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா இவர் 9 யோஜனாஸ், அதாவது இவரை விட இவர் ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணுறாரு. ஸோ இவரும் இப்படி வாக் பண்ணிட்டு வருவார், இவரும் இப்படி வாக் பண்ணிட்டு வருவார். ஸோ அப்போது இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ரெண்டு பேரும் சந்திச்சுப்பாங்க. ஸோ எத்தனை நாளில் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுப்பாங்கன்றது தான் நம்மளுடைய கொஷின். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு பர் டே ஹவு மச் டிஸ்டன்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து கவர் பண்ணுறாங்க? ஸோ தேட் இஸ் வாட் வி நீட். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் covered by both in one day. ஸோ ஒரு நாள் ரெண்டு பேருமே சேர்ந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாங்க? 9 + 5, that is going to be equal to 14 யோஜனாஸ். ஸோ ஒரு நாளைக்கு 14 யோஜனாஸ் கவர் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக வந்து 2 and 10 யோஜனாஸ் கவர் பண்ணணும். ஸோ அப்போது நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்பர் ஆஃப் டேஸ், இதான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஷின். ஸோ டோட்டல் வந்து எவ்வளோ யோஜனாஸ் அவங்க கவர் பண்ணணும்? 2 and 10 யோஜனாஸ். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் ஆர் தட் இஸ் நத்திங் பட் டைம் that is taken, okay, that is taken by both. Number of days taken by both to cover 2 and 10 yojanas. So that will be equal to, so like நம்ம வந்து 2 and 10 yojanas தான் total distance. அதில் ஒரு நாளைக்கு 14 yojanas கவர் பண்ணுறாங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு எத்தனை டேஸ்ன்னு கிடச்சிரும். ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோன்னா எனக்கு ஆன்சர் வந்து 15 வரும். ஸோ 15 days is the answer for us. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு 0 டேயில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்படி மூவ் பண்ணுறதுக்கு, இவங்களும் 0th டேயில், அதாவது லைக் அவங்க ஸ்டார்ட் பண்ணுற டேவை நம்ம ஃபர்ஸ்ட் டேன்னு வச்சுப்போமே, அப்படி ஸ்டார்ட் பண்ணி அவங்க போகிறாங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 15 days எடுத்துப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணி. 15th டேயில் வந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணிப்பாங்க? ஒன்றா மீட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி ஒன்றா மீட் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணலாமா? ஸோ டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து 9 யோஜனாஸ் போகிறார்ல, 9 யோஜனாஸ் போகிறார்ல, அவர் 15th டேயில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பார்? தட் வில் பி ஈக்குவல் டு லைக் 15 டேஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பார்? அவர் ஒரு நாளைக்கு 9 யோஜனாஸ் போகிறாரு அப்படின்னா டோட்டலாக வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார்? 135 யோஜனாஸ் வந்து கவர் பண்ணியிருப்பார். லைக்
ஏன்னா வந்து 15 டேஸில் அவர் ஒரு நாளைக்கு 9 போகிறாரு. அப்போ 15 டேஸில் 135 யோஜனாஸ் கவர் பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி இன்னொருத்தர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பார் அப்படின்னா, லைக் அவர் வந்து 5 யோஜனாஸ் போகிறாரு, ஒரு நாளைக்கு 5 யோஜனாஸ் வந்து போகிறாரு. ஸோ அப்போ அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பார்? ஸோ 15 into 5. ஸோ he must have travelled 75 யோஜனாஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக் கொஷின், ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின். இது வந்து கம்பல்சரியாக தெரியணும், பிகாஸ் இது வந்து ஆப்டிடியூட் லெவல் ஆஃப் கொஷின். இந்த மாதிரி ஒரு பேசிக் கொஷின்ஸ் தான் ஆப்டிடியூட்லலாம் கேட்பாங்க நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின், பட் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓகே, ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன அப்படின்னா, நம்ம ஸ்பீடு என்ன பார்த்தோம்? இட் இஸ் அ பேராமீட்டர் தட் டெல்ஸ் ஹவு ஃபாஸ்ட் த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இதுவும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணுது அப்படின்றது தான் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டியும் சொல்ல போகுது. பட் ஆவரேஜ் வெலாசிட்டி வில் டெல் இட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அவ்வளோ லைக் வித் ரெஸ்பெக்ட் டு டிரெக்ஷன் ஆல்சோ. ஓகே, ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டியை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இட் டெல்ஸ், ஸோ velocity is a one which tells both speed, like both how fast it goes and with the direction as well, direction of the position in which it travels and how it is changing, direction of the position change. Got it? So that is what your average velocity is. So இது வந்து டிரெக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு நம்ம சொல்லும் போதே நம்ம என்ன சொல்லலாம்னா, ஆவரேஜ் வெலாசிட்டி வில் பி அ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிடலாம். பிகாஸ் இது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட், அதாவது மேக்னிடியூடும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, டிரெக்ஷனையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதுனால இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதோடைய பெஸ்ட்டு சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்னா ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லலாம், ஆக்சுவலி இட் happens, the average velocity will be with respect to the time. ஸோ அதனால் இதோடைய பெஸ்ட் டெஃபினிஷன் எப்படி சொல்லலாம்னா, rate of change of position with respect to time அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது இப்போது இங்கே ஒரு கார் இருக்குது, இந்த கார் வந்து இப்படி மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படி மூவ் ஆகும்போது எந்த டிரெக்ஷனில் மூவ் ஆகுதுன்றதை நம்ம கணக்கெடுப்போம். ஸோ 20 km/h ரைட்டில் மூவ் ஆகுது. அதே மாதிரி தான் எப்படி வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தோமோ, டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ரைட்னா பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஒரு ஆரிஜின்லேருந்து ரைட் போகுதுன்னா பாசிட்டிவ், அதுலேருந்து லெஃப்ட் போகுதுன்னா நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துப்போம். அதே மாதிரி தான் இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி வெலாசிட்டின்றதுனால வெலாசிட்டியில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் ரெண்டுமே வந்து பாசிபிள். ஸோ நான் இங்கே வந்து ரைட் சைடில் மூவ் ஆகும்போது இதை வந்து நான் பாசிட்டிவ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்பேன். அதே லெஃப்ட்டில் மூவ் ஆச்சுன்னா அது நெகட்டிவ் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ சேம் திங் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு கன்சிடர் ஃபார் ஹியர் as well. Okay, so rate of change of position with respect to time we call it as average velocity. And what is the formula then you will write for average velocity? Average velocity ku enna formula எழுதலாம்? So average velocity will be equal to displacement. Rate of change னு வந்துச்சுனாலே நமக்கு distance வராது, இங்கே displacement வரும். So displacement, total displacement divided by the total time taken. So you know that displacement உடைய SI யூனிட்டும் வந்து நமக்கு என்னது மீட்டர் தான், டைம் உடைய SI யூனிட்டும் வந்து செகண்ட் தான். ஸோ இங்கேயும் வந்து நம்மளுடைய SI யூனிட் என்னது மீட்டர் பர் செகண்ட் தான். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டிக்குமே நம்மளுடைய SI யூனிட் வில் பி த சேம், which is nothing but meter per second, that can also be called as meter second inverse. ஓகே, இப்படியும் வந்து சொல்லிக்கலாம். ஸோ எப்படி வந்து நமக்கு டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரே SI யூனிட் இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் ஒரே SI யூனிட் தான். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, த டைரக்ஷன் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ எந்த டிரெக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குதோ அதே டிரெக்ஷன் கன்சிட்ரேஷன் தான் நம்ம வெலாசிட்டிக்கும் வச்சுப்போம். ஸோ வெலாசிட்டியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுக்கிறேன்னா
எந்த சைடில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுப்போம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரைட் சைடில் போகுதுன்னா பாசிட்டிவ், லெஃப்ட் சைடில் போகுதுன்னா நெகட்டிவ். ஸோ நம்மளோட வெலாசிட்டியோடைய டிரெக்ஷனுமே வந்து வில் பி டிபெண்டிங் அப்பான் த டைரக்ஷன் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ direction of velocity will be equal to the direction of displacement. Either it will be positive or negative. Okay, fine. Now let's go for instantaneous velocity. Okay, let's go for instantaneous velocity. Like instantaneous அப்படினாலே என்ன? Instantaneous அப்படினாலே like at that particular instant என்ன வெலாசிட்டி இருக்கோ அதான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இப்போ நம்ம வந்து கார் வந்து இப்படி ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல நடுப்புற ஒரு பாயிண்ட் நான் பிரேக் பண்ணுறேன். 5 கிலோமீட்டர் போகும்போது ஒரு பாயிண்ட் பிரேக் பண்ணுறேன். இந்த 5 கிலோமீட்டர் போகும்போது என்னுடைய வெலாசிட்டி என்ன, எக்ஸாக்டாக அந்த டைமில் என்னுடைய வெலாசிட்டி என்ன, அதான் என்னுடைய இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி மீன்ஸ் இட்ஸ் நத்திங் பட் வெலாசிட்டி at a particular instance. கரெக்டாக? ஆல்ரெடி இது நமக்கு தெரியும். ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் எக்ஸாக்டாக அந்த பொசிஷனில் எவ்வளோ வெலாசிட்டி இருக்குன்றதை நம்ம கேல்குலேட் பண்ணுறது தான் நம்மளுடைய இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ இப்போது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ வண்டியில் போகும்போது நீங்கள் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெஷரிங் வந்து பார்த்துருப்பீங்க. அது பேர் வந்து ஸ்பீடோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸ்பீடோமீட்டர் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? இப்போ நம்ம காரில் போகும்போதும் சரி, பைக்கில் போகும்போதும் சரி, அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்பீடோமீட்டர் வந்து இருக்கும். இந்த ஸ்பீடோமீட்டர் நமக்கு வந்து நம்ம எவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் போகிறோம் இதெல்லாம் வந்து லைக் அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்லேயோ இல்லை பைக்லேயோ டிஸ்பிளே ஆகும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீட்டர் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கரெக்டாக? ஒரு மீட்டர் நீங்கள் வந்து ஸ்பீடு கொடுக்க உங்களுக்கு ஒரு மீட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். லைக் 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் per hour அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இப்படி டிஸ்க் மாதிரி இருக்கும். அதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது வந்து ஸ்பீடோமீட்டர். And your speedometer will be completely depending upon the instantaneous velocity. Speedometer will be completely depending upon the magnitude of instantaneous velocity. So magnitude of instantaneous velocity வந்து depend பண்ணி தான் இருக்கும் speedometer. So நம்ம இப்போ வந்து ஒரு லைக் ஸ்பீடு கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 20லேருந்து 30 ஷிஃப்ட் ஆகும், 30லேருந்து 40 ஷிஃப்ட் ஆகும். அண்ட் ஃபுல்லாக உனக்கு பாசிட்டிவில் தான் காமிக்கும். அதனால தான் மேக்னிடியூட் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு போட்டிருக்கோம். அட் தட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் நம்ம என்ன வெலாசிட்டி கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். அதனால தான் ஸ்பீடோமீட்டரில் வந்து டிஸ்பிளே ஆகிறது எல்லாமே வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃபைன். ஓகேம்மா. ஸோ now we are going to see example 4.2. இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Sarang takes 50 seconds to swim from one end to the other end. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்விம்மிங் பூல். உங்கள் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்விம்மிங் பூலோடைய டிஸ்டன்ஸ் வந்து 25 மீட்டர் கொஷின்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பேக் அண்ட் ஃபோர்த், ஒன் எண்ட் டு தி அதர் எண்ட் அண்ட் பேக் இன் ஸ்விம்மிங் பூல். ஃபைண்ட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கண்டுபிடிக்கணும் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த லைக் சரங் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பூலோடைய டிஸ்டன்ஸ் வந்து 25 மீட்டர்மா. சரங் வந்து இனிஷியலாக இங்கே ஸ்டார்ட் பண்ணுறான், அதாவது ஆரிஜினில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பூலோடைய 25 மீட்டர்ஸையுமே வந்து அவன் ட்ராவல் பண்ணிடுறான் இனிஷியலாக. திரும்ப என்ன பண்ணுறான், அங்கேருந்து பேக் வரான், பேக் இந்த ஸ்விம்மிங் பூல், திரும்ப நமக்கு இனிஷியல் பாயிண்ட்டுக்கே திரும்ப வரான். அப்போ அவனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எவ்வளோ இருக்கும்? அவனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து எவ்வளோ இருக்கும்?
that will be equal to 25 plus 25, correct? That will be equal to 50 meters. ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பான், 50 meters டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பான். இப்போ அவனுடைய டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அவனுடைய டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எவ்வளோ? ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி ஈக்குவல் டு இந்த சைடு 25, ஸோ இந்த சைடு போனால் பாசிட்டிவ் 25, கரெக்ட்? ஸோ பாசிட்டிவ் 25 அண்ட் ரிவர்ஸ் வரும்போது நெகட்டிவ் 25. அதாவது ஒரு பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணி அதே பொசிஷனில் முடித்தா நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போவுமே வந்து என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, ஆவரேஜ் ஸ்பீடு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் வில் பி ஈக்குவல் டு total distance travel divided by the total time taken, correct? Total distance travel divided by the total time taken. So that will be equal to total distance எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன், 50 ட்ராவல் பண்ணியிருக்கேன், 50 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். டோட்டலாக எவ்வளோ டைம் எடுத்திருக்கேன், 50 seconds. ஸோ he takes 50 seconds to swim from one end to other end to back. ஸோ ரெண்டுத்துக்குமே சேர்த்து 50 seconds தான் அவன் எடுத்திருக்கான். ஸோ அப்போது 50 seconds, ஓகேவா? ஸோ நோ சேஞ்சஸ் இன் டைம் வந்து கரெக்டாக ரெண்டுத்துக்குமே தான் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ 50 seconds. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 1 meter per second கிடைக்கும். ஸோ திஸ் வில் பி அவர் ஆவரேஜ் ஸ்பீடு, ஓகேவா? யூனிட்டோடு எழுதணும், யூனிட் எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அவர் ஆவரேஜ் வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு, ஆவரேஜ் வெலாசிட்டி என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம், கரெக்டாக? டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ஸோ நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன கேல்குலேட் பண்ணியிருக்கோம், இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன கேல்குலேட் பண்ணியிருக்கோம், ஜீரோன்னு கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி ஜீரோ, டைம் வந்து 50 seconds. ஸோ anything divided by 0, so 0 by anything will be 0, correct? So that will be equal to 0 meter per second inverse. So that's it, we have calculated your average velocity and average speed, that's all. Okay, so let's go for pass and pounder. So pass and powderல 4th question வந்து பார்க்க போகிறோம். It's again based upon the average speed and average velocity. ஸோ நம்ம படித்ததை வச்சு போடலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டியூரிங் அ ஃபேமிலி ரோட் ட்ரிப் யூ ட்ரைவ் 200 kilometers நார்த். ஓகே, 200 kilometers நார்த்தில் வந்து போகிறேன். அதை வந்து எவ்வளோ நேரத்தில், 3 hours கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 200 kilometers சவுத்து 2 hours நான் வந்து ட்ராவல் பண்ணேன். ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி, இது ரெண்டு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு என்ன தெரியும், ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டியும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் தேவை, டோட்டல் டைம் தேவை அண்ட் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து தேவை. இந்த 3 விஷயம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணிடலாம். அண்ட் எப்போவுமே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்டிடியூட்லேயே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளுடைய இதை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் திஸ் வில் பி மை நார்த்து, இதை நான் நார்த்தாக எடுத்துப்பேன். இதை ஸோ நார்த்துக்கு ஆப்போசிட் தான் எப்போவுமே வந்து சவுத்தாக இருக்கும், ஓகேவா? நார்த்துக்கு ஆப்போசிட் தான் எப்பவுமே சவுத்தாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் டிரைவிங் 200 kilometers நார்த்து. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே தான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, நார்த் சைடுக்காக வந்து 200 kilometers வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, ஓகேவா? எவ்வளோ நேரத்துக்கு ட்ராவல் பண்ணுறாங்க, 200 kilometers 3 hours வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. திரும்ப சவுத்தில், அதாவது சவுத்துனா நார்த்லேருந்து திரும்ப டேர்ன் எடுத்து திரும்ப சவுத்தில் வந்து ஒரு 200 kilometer வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. திரும்ப வந்து சேம் 200 kilometers ஆர் பீயிங் கவர்ட். அப்போ ரிட்டன் வராங்கன்னு தானே அர்த்தம், அதே 200 kilometers தான் கவர் பண்ணுறாங்க, பட் 2 hours வந்துடுறாங்க. இதுதான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய கொஷின். இது வந்து நார்த்தில் ட்ராவல் பண்ணுறாங்க, சவுத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் தே ஹேவ் ட்ராவல்டு, டோட்டல் டிஸ்டன்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த டயக்ராம் தெரிலனா டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் தப்பு பண்ணுவீங்க. ஸோ இந்த டயக்ராம் தெரிஞ்சிச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, 200 + 200 தட் வில் பி ஈக்குவல் டு நத்திங் பட் 400 kilometers வந்து டோட்டலாக வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வில் பி நத்திங் பட் 400 kilometer. ஓகே, ஸோ இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட், so you know, so the displacement will be like நம்ம வந்து
ஒரு டைரெக்ஷனை பாசிட்டிவ் எடுத்தோன்னா இன்னொரு டைரெக்ஷன் நெகட்டிவ். நான் இங்கே மேலே போகிறது என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாசிட்டிவ்னு எடுக்கிறேன். அப்போ என்னோட கீழே வர்றது வந்து நெகட்டிவ். ஸோ அப்போது தட் வில் பி ஃபஸ்ட்டு மேலே போகிறது பாசிட்டிவ் 200 கிலோமீட்டர் ப்ளஸ் கீழே வர்றது நெகட்டிவ். ஸோ minus 200 கிலோமீட்டர். ஸோ 200 minus 200 will be 0 kilometer. So displacement எவ்வளோ 0 kilometer. Now we need the total time as well. Total டைமுமே நமக்கு வந்து தேவை. ஸோ total time taken will be equal to இந்த இடத்துல போகும்போது ஒரு 3 hours டைம் வந்து எடுத்திருக்காங்க. 3 hours towards north plus 2 hours towards south. So that will be equal to 5 hours will be your total time. Now நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாமா? என்ன வேணும் நமக்கு? டோட்டல் like they have asked average speed. So average speed will be equal to total distance divided by total time. So total distance that we have traveled is nothing but 400 kilometer divided by the total time that we have taken is 5 hours. So இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? நமக்கு வந்து 80 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றதான் நம்மளுடைய ஆன்சராக வந்து வரும். ஸோ 80 கிலோமீட்டர் பர் ஹவர் இஸ் தி ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி அடுத்து வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி கேல்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம். ஸோ நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது 0 டிவைடட் பை டோட்டல் டைம் வந்து 5 hours. So you will be getting 0 kilometer per hour as your average velocity. So அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிச்சாச்சு 80 km per hour. Average velocity 0 km per hour. That's all. Let's see the question now. So என்ன கேட்டிருக்காங்கன்னா under what condition is the magnitude of the average, first subdivision வந்து magnitude of the average velocity of an object is equal to average speed. So magnitude of the average velocity, அதாவது average velocityயும் average ஸ்பீடும் எப்போ ஈக்குவலாக இருக்கும்னு கேட்குறாங்க. அண்ட் நமக்கு தெரியும் ஆவரேஜ் வெலாசிட்டியும் லைக் நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நமக்கு ஆப்ஜெக்ட் போயிட்டே இருக்குது அப்படின்னா இங்கே வந்து நம்மளுடைய டிஸ்டன்ஸும் சரி நம்மளுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சரி ஒன் டைமென்ஷன் கண்டிஷனில் ஒன் டிரெக்ஷனில் போகும்போது ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகும்போது ஸ்ட்ரெயிட் லைனில் ஆப்ஜெக்ட் வந்து போகும்போது நம்மளுடைய டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் அப்படின்னு பார்த்துருப்போம். மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். பிகாஸ் ஸ்பீட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்டன்ஸ் அண்ட் வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா நம்மளோட வெலாசிட்டியும் ஸ்பீடும் ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா when the object moves in a straight line without changing direction. ஸோ டிரெக்ஷன் மாற்றாமல் ஒரே டிரெக்ஷனில், அதாவது லைக் ஒன் டைமென்ஷன் ஒரே டிரெக்ஷனில் போயிட்டே இருக்குது, மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு மை ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மேக்னிடியூட் ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் 0வாக இருக்கணும் அண்ட் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 0வாக இருக்கக்கூடாது. என்ன சொல்லியிருக்காங்க? மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா 0வாக இருக்கணும். என்னுடைய ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 0வாக இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளில் நம்மளுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன வந்துச்சு 80 km/h. லைக் ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 80 km/h வந்திருக்கு. ஸ்பீட் நாட் ஈக்குவல் டு 0, வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இந்த என்ன கண்டிஷன்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலாக ஆரிஜினில் ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஆரிஜின்லேயே வந்து முடிஞ்சிருக்கு, அதுதான் கண்டிஷன்.
ஸோ உன்னுடைய ஆவரேஜ் ஸ்பீடு வந்து நாட் ஈக்குவல் டு 0, ஆவரேஜ் வெலாசிட்டி 0வாக இருக்கணும் அப்படின்னா அகெயின் we know it completely depends upon the distance and displacement. டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போ 0 ஆகும்? நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட்லேருந்து திரும்ப அந்த ஆப்ஜெக்ட் எண்ட் ஆகும் போதும் ஸ்டார்ட்டில் வந்து எண்ட் ஆச்சுன்னா நம்மளுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வெலாசிட்டியுமே 0 ஆயிடும். பட் நமக்கு என்ன தெரியும், டிஸ்டன்ஸ் எப்போவுமே 0வாக இருக்காது unless and until the object is at rest. ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் டிஸ்டன்ஸ் 0வாக இருக்கும், இல்லைனா டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வேல்யூவில் இருக்கும். ஸோ அதனால் அப்போ நம்மளுடைய ஆவரேஜ் ஸ்பீட் என்னவாக இருக்காது அப்படின்னா 0வாக இருக்காது. ஸோ this happens when the object return back to its starting point. கரெக்ட்? அதான் இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன தெரியும், நம்மளுடைய டிஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும், அது நமக்கு தெரியும் unless and until the object is at rest. ஸோ நம்மளுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு வந்து எப்படி இருக்கலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி வேணால் இருக்கலாம், 0வாகவும் இருக்கலாம். Once the object, if it goes and reaches back to this origin, the displacement will be 0. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடும். Got it? Great. So that's all. We have covered the concepts of average speed and average velocity. ஸோ நான் வந்து இதோட ஏன் ஸ்டாப் பண்ணேன்னா ஆல்ரெடி டைம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ 41 minutes வந்து ஆயிடுச்சு. லைக் ஸோ இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ஆவரேஜ் ஆக்சலரேஷன், ஸோ ஆக்சலரேஷனை பற்றி ஃபுல் அண்ட் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோஸில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நான் சொன்ன மாதிரியே படிங்க, இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ஹிட் அ லைக் பட்டன் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். So it's bye from my side. Meet you again in the next video.